சக்தி பாஷ் ஆக்டுக்கு கீழே, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்டுக்கு கீழே ஒரு விமன் வந்து என்னை ஹராஸ் பண்ணால் நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சில பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அண்ட் சில பேர் என்ன கேட்டிருந்தீங்க, என்னை ஆஃபீஸில் மட்டன் தட்டுறாங்களே அதை வந்து நான் பாஷ் ஆக்டுக்கு கீழே கொண்டு வர முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் சில பேர் என்ன கேட்டிருந்தீங்க, ஒரு விமன் இன்னொரு விமன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா, இல்லை ஒன்லி மென் அண்ட் உமன் தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா, இல்லை ஒரு மென் வந்து இன்னொரு மென் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருந்தது. ஸோ ஒன் பை ஒன் நம்ம இதை பற்றின கிளாரிட்டியை பார்க்கலாம் இந்த வீடியோவில். த அப்ஜெக்ட் ஆஃப் மேக்கிங் திஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த பாஷ் ஆக்ட் பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்குறது நம்பர் 1. நம்பர் 2, உங்களை ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. மை நேம் இஸ் சக்தி, I'm a counseling psychologist. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், இந்த பாஷ் ஆக்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை, இது வந்து விமனுக்கு மட்டும் மென்னுக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு மென்னோ உமனோ யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இதை ரைஸ் பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஒரு உமன் மேலே இன்னொரு உமன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஒரு மேன் மேலே இன்னொரு மேன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுக்கு மென்னுக்கானது உமனுக்கானதுன்னு தனியாக இல்லை. இந்த ஆக்ட் ஒரு டு என்ஷோர் அ சேஃப் என்விரான்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். அண்ட் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும்தான் ஹராஸ்மெண்ட்டுன்னு இல்லை. இப்போது நீங்கள் வந்து நீ என்ன மாதிரி நம்மளை வந்து ஃபிசிக்கலாக அப்பியரன்ஸை வச்சு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கே தெரியும் ஹராஸ்மெண்ட்டுன்னு. ஆனால் இதில் வேறு என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா, ஒரு ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு ரிலவெண்ட்டான ஒர்க்கை கொடுக்காம வேற ஏதோ ஒர்க்கை கொடுத்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை குறைக்க ட்ரை பண்ணுறது. அண்ட் உங்களை எப்போவுமே மட்டம் தட்டி பேசுறது, பீ லிட்டில் பண்ணுறது. இன்னொரு விஷயம், உங்களோட க்ரோத்தை வந்து அப்படியே டைலூட் பண்ணி விடுறது, உங்களோட பெர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு நீங்கள் பண்ண எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து டைலூட் பண்ணி விடுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இதெல்லாம் கூட இதுக்கு கீழே தான் வரும். நிறைய டைம் நான் வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பற்றி வீடியோஸ் போடும்போதுலாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். ஆனால் சில விஷயங்கள் நம்மளை கை மீறின விஷயங்கள், அங்கே வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் போட முடியாது. அங்கே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்க அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இல்லை ஒரு ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் இருக்குது, ஒரு மாதிரி ஒரு டிமாரலைஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஆர்கனைசேஷனில், இந்த ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் ரியலி குட் அண்ட் எல்லாமே நல்லா இருக்கு, பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு யாரையோ பார்த்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாஷ் ஆக்ட் கீழே வருமானு சக்தி அப்படின்னா கண்டிப்பாக வரும். நீ ரொம்ப அழகாக இருக்க, ஏன் உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை நீங்கள் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் சொன்னால் கூட அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸ் ஆக்கி கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஆக்ட் கீழே வர பாசிபிலிட்டிஸ் அதே. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரியே உங்கள் தாடி அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் வருமானா வரக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அடுத்து இது வந்து வேர்பல் கீழே வரும். நான் வேர்பல் கியூஸ்னால் லைக் நீங்கள் நடந்துக்கிற விதங்கள், நீங்கள் அவங்கள பார்க்குற விதங்கள், அண்ட் ஒரு மாதிரி லைக் ரொம்ப ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி விதங்கள் பேசுகிறது, இல்லை அது இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ், இதெல்லாமே இது கீழே வரும். அடுத்து உங்களோட ப்ராக்சிமிட்டிக்குள்ளே நீங்கள் போய் நிற்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஆக்ட் கீழே அட்ராக்ட் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஆக்ட் எதெல்லாம் வேற என்னென்ன விஷயங்கள் பண்ணுது அப்படின்னா, செக்ஷுவலாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே அட்ராக்ட் பண்ணுது ஒன்று. இன்னொன்று, இந்த ஹராஸ்மெண்ட் ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணுது. அடுத்த விஷயம், அது மூலமாக நீங்கள் ஒரு நான் வெர்பலாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கூட இதில் வரும், அண்ட் வேர்பல் கியூஸும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதிரி குவிட் ப்ரோ குவிட்னு சொல்லுவோம் இதை, அதாவது ஃபேவர் ஃபார் ஃபேவர், நீ இதை பண்ணால் நான் உனக்கு அது பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னா இதெல்லாம் செய்யணும்னு. ஸோ அது வந்து இந்த பாஷ் ஆக்ட் கீழே தான் வரும். ஸோ எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, உங்களை குவிட் ப்ரோ, உங்கள் திறமைக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் இதை செய்யணும்
அப்படின்னு ஒருத்தர் டிமாண்ட் பண்ணும்போது, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்கள டிமாண்ட் பண்றாங்க. அவங்க பவர வச்சு உங்கள மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. உங்கள டிமாரலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. உங்கள ஹர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க இந்த ஆக்ட்க்கு கீழ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஹெச்ஆர் கிட்ட போயிட்டு ஐசிசி கமிட்டி எங்க இருக்குன்னு கேளுங்க. இந்த பாஷ் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒரு இருப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க உங்களுக்கு இதுல போனோனே எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணணும், எப்படி இத ஃபைல் பண்ணணும், இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இன்சிடென்ட் என்னைக்கு நடக்குதுங்கிறத டேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அண்ட் அதை யாராவது அந்த டைமில் பார்த்தாங்களா, அந்த எவிடன்ஸ்லாம் நீங்கள் யார் அந்த அப்சர்வேஷன் பண்ணது அந்த டைமில், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அவங்க என்கொயரி போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் நீங்கள் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுறது பெட்டர், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இல்லை எனி கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்க அனுப்பிச்ச மெசேஜஸோ, இல்லை அவங்க அனுப்பிச்ச மெயிலோ, இல்லை அவங்க பேசின விஷயங்கள் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, யூ ட்ரை டு டூ இன் தட் வே. உங்களுக்குன்னு ஒரு சின்ன எவிடன்ஸ் ஏதாவது முடிஞ்சால் ரெடி பண்ணிக்கோங்க. அதை இருந்ததுன்னா கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்களோ, இல்லை அங்கே இருந்த மக்கள் அந்த அப்சர்வேஷன் பண்ணவங்கள நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இது ஆஃபீஸில் நடக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு பப்ளிக் பிளேஸ் மாதிரி தான். ஒரு லைக் ஒர்க் என்விரான்மெண்ட்டுங்கிறது லாட் ஆஃப் பீப்புள் வில் பி தேர், ரைட்? அதனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கும். இல்லை சிசிடிவி கூட கேமரா கூட அவங்க செக் பண்ணலாம். பட் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப நியூட்ரலாக இருக்கும், ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். சப்போஸ் நான் வந்து என்னோட பாஸ் பிடிக்கல, அதனால நான் இதில் போட்டு கொடுக்கலாமான்னா, நீ அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் மேலே பெரிய அளவில் பனிஷ்மெண்ட், ஒரு பெரிய அளவில் கான்சிக்வன்சஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் யாரையும் நீங்கள் இதை வச்சு மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இது உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை அந்த ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும்தான் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டையும் இனிமேல் அப்படியே டாலரேட் பண்ணிக்கிட்டு, தாங்கிக்கிட்டு, அழுதுகிட்டு ஒர்க்குக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். அண்ட் உங்களோட இது வந்து உங்கள் பாஸ் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லை, உங்கள் பியர் குரூப், உங்களோட கோவொர்க்கர், இல்லை உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஒரு ஒரு குரூப்பாக கனெக்ட் ஆகிக்கிட்டு உங்களை இந்த மாதிரி தாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு ஒர்க்குக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். அண்ட் உங்களோட இது வந்து உங்கள் பாஸ் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லை, உங்கள் பியர் குரூப், உங்களோட கோவொர்க்கர், இல்லை உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஒரு ஒரு குரூப்பாக கனெக்ட் ஆகிக்கிட்டு உங்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒரு ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இதுக்கெல்லாம் நீங்கள் உட்காந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எல்லா ஆஃபீஸ் பாலிடிக்ஸையும் நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு ஹேண்டில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. when there is an act we can utilize that. ஸோ இந்த பாஷ் ஆக்ட் வந்து அது மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர் ஃபார் ஒர்க்கிங் குரூப். ஸோ இதை சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சேஃப் ஒர்க் என்விரான்மெண்ட் வர்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. அது ரிலவெண்ட்டாக நான் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஆஃபீஸில் என்ன மாதிரி இஷ்யூஸு, சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ நான் ஒரு ரீசெண்டாக ஒரு கம்பெனி ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த கம்பெனி எம்ப்ளாயிஸ் வந்து ஆன்சைட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. வேறு ஒரு ஆர்கனைசேஷனில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்கு இந்த ஐசிசி கமிட்டி வந்து எப்படி அவங்களுக்கு ப்ளே பண்ணும், எப்படி அவங்களோட சேஃப்டி என்ஷூர் பண்ணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நாங்கள் பேசினோம். ஸோ இது ரிலவெண்ட்டான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நானும் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் பாஷ் அப்படின்னா என்ன, அது எப்படி நீங்கள் உங்களோட ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் ஒரு சேஃப் ஒர்க் என்விரான்மெண்ட் கொண்டு வரதுக்கும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹாவ் அ சேஃப் ஒர்க் என்விரான்மெண்ட், நல்லா ஹாப்பியாக ஒர்க் பண்ணுங்கள், வளருங்க. With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Thanks a lot. Bye-bye. Take care.